ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் அல்வா. இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு முடிச்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம டேஸ்டியான கேரட் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்காக 1/2 கிலோ கேரட்டை தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல நெய்யில் வதக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட ரா ஸ்மெல் போகும், அல்வா நல்லாயிருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடாயிருச்சு. இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 கப் பால் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கேரட் நல்லா குக் ஆயிடணுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சீனி 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 300 கிராம் சீனி எடுத்திருக்கேன். ஸ்வீட் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிங்க. நான் இங்கே 300 கிராம் சீனி தான் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி, பாதாம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் 2 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்ருலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஆற வச்சு இந்த கேரட்டை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சீனியை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரைச்சி வந்த கேரட், சீனி, கார்ன்ஃப்ளவர் 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். சீனிலாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க. அல்வா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி, பாதாம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பொடி பண்ணி வச்சுருந்த 2 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் பக்குவம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் அல்வாவை மாற்றிக்கலாம். ஆறினோடனே நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் அல்வா ஆறினோடனே வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்வா கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.